வெல்கம் டு D2G ஹெல்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புரோட்டீன் நிறைந்த பெஸ்ட் காரப்பொடி மீன்கள், தாய்மார்கள் தவற விடக்கூடாத கார மீன்களை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதிக டிமாண்ட் உள்ள மீன்களில் ஒன்று தான் இந்த காரல் மீன். இந்த மீனோட மருத்துவ குணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தாய்மார்கள் இந்த மீனை தவறக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இறைச்சி வகையிலேயே அதிக சத்துள்ளதா கருதப்படுவது மீன்கள். கொலஸ்ட்ரால் அதிகமுள்ள மற்ற இறைச்சியை காட்டிலும் மீன் ஒரு பெஸ்ட் உணவு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதே மாதிரி கலப்படம் இல்லாத அசைவ உணவு இருக்குன்னா அதுவும் மீன்களாக தான் இருக்க முடியும். பெரும்பாலான மீன்கள்ல வைட்டமின் சத்துக்கள் மற்றும் ஒமேகா 3 போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது போன்ற ஒவ்வொரு மீன்களும் பலவித ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமானதான் காரா மீன் அப்படின்னு சொல்லப்படுற காளான் மீன். இந்த மீன்களை ஆங்கிலத்துல போனி ஃபிஷ் அப்படி இல்லைன்னா சில்வர் பெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரல் மீன்களை பலரும் பேச்சுவாக்குல காரப்பொடி மீன்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிறதுனால இத பொடி மீன் அப்படி இல்லைன்னா பூச்சி மீன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மீன்கள் ராமேஸ்வரம் கடற்பகுதியில காணப்படும். இதனால ராமேஸ்வரம் தீவு கடற்பகுதியில இங்கு பிடிக்கப்படும் காரல் மீன்களுக்கு தமிழக மீன் சந்தைகள்ல மிகப்பெரிய வரவேற்பு உண்டு. இது ஒரு சீசன் மீனினம். குறிப்பிட்ட காலத்துல ராமேஸ்வரத்துல இந்த மீனுக்கான டிமாண்ட் அதிகமாயிரும். ஆனா அனைத்து நாட்களும் இதனோட சிறிய வகை காரல் மீன்கள் கரைப்பகுதிகளிலையும் பெரிய வகை காரல் மீன்கள் ஆழ்கடல் பகுதிகளிலையும் அதிகமா காணப்படும். இந்த மீன்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒரு முள் மட்டுமே காணப்படும் ஒத்த முள் காரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ராமேஸ்வர கடற்பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதே போல வாய்ப்பகுதி ஊசியா இருக்கிறதுனால ஒரு வாய் காரல் மீன், பொட்டு போல குட்டியா இருந்தா அதுக்கு பொட்டு காரல் மீன், மீனின் மீது மஞ்சள் கோடு காணப்பட்ட அது மஞ்சள் காரல், வட்ட வடிவத்தில் காணப்படும் வட்டக்காரல் மீன், மீன் பகுதிகளில் வரிகள் காணப்பட்ட வரிக்காரல் மீன், இரவுல வெளிச்சத்தை உமிழும் விளக்கு காரல் மீன், குதிப்பு காரல் மீன், நெடுங்காரல் மீன் என்று மொத்தம் 9 வகையான காரல் மீன்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடிக்கிறாங்க. இந்த மீனோட ஸ்பெஷல் என்னென்ன பார்த்தோம்னா, வெளிப்புறத்துல செதில் இல்லாம உப்பு படிமம் அதிகம் இருக்கும். இந்த வகை மீன்கள் எப்போதுமே கடற்பாசிகளை மட்டுமே உணவா சாப்பிட்டு வாழக்கூடியது. இந்த காரல் மீன்கள் முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்தது. வைட்டமின் டி, வைட்டமின் B12 போன்ற சத்துக்கள் இந்த மீன்கள்ல இருக்கு. புரோட்டீன், நியூட்ரியன்கள் போன்ற சத்துக்களும் இருக்கிறதுனால இதய நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமா இருக்க உதவுது. அதோட நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தவும் மூளை வளர்ச்சிக்கும் சிறந்த உணவாகவும் திகழுது. தாய்ப்பால் அதிகம் சுரக்க இந்த காரல் மீனை தாய்மார்களுக்கு சாப்பிட தருவாங்க. கர்ப்ப காலத்திலும் குழந்தை பிறந்த பிறகும் தாய்ப்பால் ஊரமும் பாரம்பரியமாக சமைத்து கொடுக்கப்படுவது இந்த காரல் மீன்கள் தான். அடுத்ததா, கடல் பாசிகளை அதிகம் உண்டு வாழும் காரணத்தினால காரல் மீன்களுக்கு தாய்ப்பால் அதிகரிப்பு செய்யும் ஆற்றல் அதிகரிச்சிருக்கு. ஆனா தாய்மார்களுக்கு இதை கொடுக்கறதுனால சிறிய அளவிலான காரல் மீன்களை தான் தர வேண்டும். காரணம், சதைப்பட்டுள்ள பெரிய அளவிலான காரல் மீன்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சமைச்சு தரக்கூடாது. அதனால காரப்பொடி மீன்கள் தான் தாய்மார்களுக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமானது. குறிப்பா காரல் மீன்கள்ல ராமக்காரல் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிப்பு காரல் மீன்கள் இருக்கு. இந்த ராமக்காரல் மீன்கள் தானே தாய்ப்பால் சுரக்கும் அதிக சத்து உள்ளதா சொல்லுவாங்க. இந்த காரல் மீனை அவிச்சு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து குடிக்க தருவாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இதுல ரசம், சொதி, குழம்பு, அவியல், பொரித்து சாப்பிட்றது இன்னும் நடைமுறையில இருக்கு. கருவாடு அப்படின்னாலும் காரல் கருவாடுகளை தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. குறைந்த விலையில அதிக மருத்துவ குணம் வாய்ந்த மீனா இந்த காரல் மீன் திகழ்கிறதுனால தான் இந்த மீனுக்கு எப்போதுமே டிமாண்டு கூடியபடியே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.